ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதாவும் காவேரியும் விஜய் வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? வந்த உடனே நம்ம காவேரிக்கு அங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வராரு. வந்த உடனே அம்மா வாங்கம்மா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், தம்பி இந்தாங்க தம்பி, நான் பலகாரம் சுட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பலகாரத்தையும் எடுத்து விஜய் கிட்ட கொடுக்கும். இங்கே பாருங்க தம்பி, இனிமே அம்முக்கு இந்த ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணும், கடையில் கண்டதையும் வாங்கி கொடுக்காதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோவம் வருது. சரிங்கம்மா வாங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே தம்பி சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நன்றிமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க தம்பி, 2 நாள்ல இன்னும் காவேரிக்கு பிறந்த நாள் வருது, நாங்க கொஞ்சம் பெருசா பண்ணலான்னு இருக்கோம், நீங்களும் வந்துருங்க தம்பி, அம்மா கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் அம்மா கிட்ட அதாவது ஆட்டோல போகும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறும் போது நம்ம காவேரி இருந்துட்டு, மா உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியாமா, அந்த ஆளை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற, என்னோட பிறந்த நாளுக்கு எதுக்கு அவரை கூப்பிடுற, இங்க பாருடி அவரை எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு, நான் கூப்பிட்டேன், நான் நினைக்கிறத நீ செய்யவே விட மாட்டியா, ஏன்டி அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா அங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா, எனக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் தோணுதுன்னு தெரியல, அந்த ஆள் இருக்காது இல்ல, அந்த ஆளு எனக்கு என்னோட கனவுல வந்துகிட்டே இருக்காருமா, எதனாலன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இங்க பாருடி கங்காக்கு, யமுனாக்கு, நிவின், குமரன் இவங்க எல்லாருமே நம்ம உன்னோட பிறந்த நாளுக்கு வர சொல்லணும், ஃபோன் பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியோட பிறந்த நாளுக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே அழகாக பிறந்த நாளுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா, இங்கே பாருடி உனக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கங்கா இருந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு, மா விஜய் எப்போதாம்மா வருவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா, யமுனா, நம்ம சாரதா இவங்க 3 பேருமே ரொம்ப அதாவது தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமா அதாவது காவேரி கோவமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா நிவின் வராரு. வந்த உடனே, இங்கே பாருங்க நிவின், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லு காவேரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அதாவது யமுனாவும் கங்காவும் அங்கே போயிட்டு அம்மா கிட்ட தனியாக பேசிக்கிட்டே இருக்காங்க, என்ன விஷயம்னு கேட்டால் என்கிட்ட சொல்லவே மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வருவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆள் யாருன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கோவம் வருது, அவர் யாருன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம நிவின் இருந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாருங்க நிவின், என் மேலே உங்களுக்கு மரியாதை இருந்தால் அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லுங்க நிவின், ப்ளீஸ் நிவின், உங்களை கையெடுத்து கும்பிட்ற நிவின் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம நிவினுக்கு ரொம்பவே எமோஷ்னல். இங்க பாரு காவேரி, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் உனக்கு என்னவா இருந்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க நிவின், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நிவின் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காவேரி, உன்னோட புருஷன் அவரு, அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீயும் அவரும் ரொம்ப சந்தோஷமா, அதாவது ரொம்ப நாங்களே கண்ணு வைக்கிற அளவுக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த, அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு, அம்மு இருக்கா இல்லையா, அம்மு அவர் கூட ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை தான் உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே காவேரியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நிவின் சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, இந்த விஷயத்த ஏன் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை, இங்க பாரு காவேரி, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா அது உனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் எங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் இத்தனை வருஷமா உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாம இருந்தோம். அது மட்டும் இல்லாம நீ இறந்துட்டதா இப்ப வரைக்குமே நினைச்சுக்கிட்டு இருக்காரு விஜய், ஆனா நீ அவரை போய் தப்பா பேசுறிய அப்படின்னு சொல்லவும், நிவின் நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே நிவின், இங்க பாரு காவேரி, அதுக்கான ஆதாரத்தையும் உங்ககிட்ட காட்டுறேன், இங்க பாரு உங்க மேரேஜ் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம காவேரிக்கு நம்பவே முடியல, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன நிவின், இவ்வளவு பெரிய விஷயம் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு, அதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க, அதுவும் எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கு, அந்த குழந்தையும் மறைச்சு இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிருக்கீங்க நிவின் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காவேரி, உன்னோட ஹெல்த் கண்டிஷனுக்காக தான்
தான் நாங்கள் இது எதுவுமே சொல்லாமல் இருந்தோம். இங்கே பாருங்க நிவின், நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னதான் பண்ணாலும் என்னோட மனசு ஏற்றுக்காது அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயும் நம்ம அம்மாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, விஜய் தம்பி வாங்க, தம்பி வாங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட பசங்க எல்லாருமே உங்களை பார்க்கறதுக்காக தான் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம யமுனா இருந்துட்டு, மாமா எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், யமுனா நல்லா இருக்கே யமுனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம காவேரி ரொம்பவே எமோஷ்னலா ஓடி வந்து விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏங்க, நீங்க யாருன்னு தெரியாம உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அழுதுகிட்டே பேசுவோம். இதெல்லாம் பார்த்த கங்கா, யமுனா, அதுக்கப்புறம் சாரதா, நிவின், குமரன் இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க காவேரி நீ அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க யாருமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க. என்னோட லைஃப்ல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா இப்படி ஒரு விஷயத்த யாருமே என்கிட்ட சொல்லலை. என் கூட யாருமே பேசவே பேசாதீங்க, உங்க மேல நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு தெரிய வந்துடுது, தான் புருஷன்ன்றது காவேரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காவேரி, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காகங்க என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? எனக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ நிவின் என்கிட்ட சொல்லி தான் எனக்கு அது எனக்கே தெரியும். நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்னம்மா எதுக்காகம்மா இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா உன்னோட ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சுதாண்டி இத்தனை வருஷமா உன்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டோம், என்னை மன்னிச்சிடடி காவேரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலா பேசவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த விஜய் இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீ ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்கிட்ட என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களேன்னு 1000 முறை என்கிட்ட பேசினேன், சொன்னேன், கேட்டேன். ஆனா இப்போ சொல்றேன் பாரு காவேரி, உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், அதை உன்கிட்ட நான் நிரூபிச்சிட்டேன். நீ என்னை துரத்துன போதும் நீ எனக்கு வேண்டாம், நீ என்னை கேவலப்படுத்தின போதும் நான் உன் கூட தான் இருக்கேன் பாத்தியா, உன்னை விட்டு நான் எங்கேயுமே போல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலா நம்ம விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம அம்முக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம், மிஸ் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க மிஸ், இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு சொல்றீங்களா? அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரம்மோ, இது யாரு தெரியுமா, இதுதான் உன்னோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போன்னு என்கிட்ட நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, அம்மாக்கு ஹெல்த் கண்டிஷனால ஒரு சில விஷயம் மறந்து போச்சு, அது மட்டும் இல்லாம நீ பிறந்ததேவே அம்மா மறந்துட்டாங்க, அதனாலதான் இத்தனை வருஷமா அம்மா எங்கன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூருக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலா நம்ம அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே, இங்க பாருட தங்கம், நீ பிறந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லடா, ஏன்னா மன்னிச்சிருடா, அம்மாவை மன்னிச்சிருவில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அம்மாவும் ரொம்பவே எமோஷ்னலா, இங்க பாருங்கம்மா, அப்பா கிட்ட அடிக்கடிக்கு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அம்மா எங்கப்பான்னு, அம்மா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் நீங்க தான் என்னோட அம்மான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நீங்க என்னோட அம்மான்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவேரியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா